யவா ஒரு வழியா 40,000 ரூபாய் ஒரு பெஸ்ட் ஃபோனை பார்க்குறதுக்குள்ளே சும்மா சுற்றுன்னு சுற்றுதுங்க. பட் இருந்தாலும் கவலை வேணாம், நான் சுற்றி முடிச்சிட்டேன். நீங்கள் எங்கேயும் சுற்ற வேணாம். நம்ம வீடியோவில் ஒவ்வொரு டெஸ்டிங்காக எல்லா இடத்துலையுமே வந்து பண்ணியிருக்கோம், எல்லா கேட்டகரியிலுமே. ஸோ எந்தெந்த மொபைலில் எதெல்லாம் நல்லா இருக்குது ஒவ்வொரு விஷயமா சொல்கிறவாங்க. இந்த கம்பேரிசன் வந்து ஷூட் பண்ணி முடிச்சு ஆல்மோஸ்ட் எடிட்டிங் ஃபினிஷ் ஆகிற சமயத்தில் நத்திங் எதிர்பார்த்த அப்டேட்டை தப்பான டைம்ல கொடுத்தாங்களா சரியான டைம்ல கொடுத்தாங்களான்னு தெரியல. பட் அப்டேட் வந்துடுச்சு. இதனால இப்படி ஆகி போச்சு. வாங்கலாம் போலாம். ஒரு அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் அது பண்ணாம பழசு சொல்றது தப்பா இருக்கும். அதனால திரும்பவும் உட்காந்து இன்னொரு தடவை ஃபுல் அண்ட் ஃபுல்லா 2 ஃபோனையும் வந்து டெஸ்ட் பண்ணி அந்த அப்டேட்ல எதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, எதெல்லாம் இன்னும் அப்படியே இருக்குன்றதை வச்சு இந்த 2 கம்பேரிசன், அதாவது இந்த 2 ஃபோனுக்கும் 2வது கம்பேரிசன் வீடியோ தான். பட் உங்களுக்கு ஒரே வீடியோவில் ஃபுல் கம்பேரிசன் ஃபுல் டெஸ்டிங்கோட ஒவ்வொரு பாயிண்டாக சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃப்ளாட் டிஸ்பிளே, நத்திங்கில். உங்களுக்கு OnePlusல கர்வ்டு டிஸ்பிளே. ஸோ உங்களுக்கு ப்ரீமியமான ஒரு கர்வ்டு டிஸ்பிளே வேணும்னா OnePlus மட்டும்தாங்க ஆப்ஷன். இல்லை எனக்கு ஃப்ளாட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, குவாலிட்டி வைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இந்த பெசில்ஸை பாருங்க. உங்களுக்கு OnePlusல சுற்றி எல்லா பெசில்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதுவும் இந்த கர்வ்டு டிஸ்பிளே இருக்கிறதுனால பெசிலே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். கீழேயும் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்னம் வந்து நார்மலாக தான் இருக்குது. பட் உங்களுக்கு நத்திங்கில் பார்க்கும் போது எல்லாம் ஈக்குவலான ஒரு பெசில்ஸ் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலுமே மேலே கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன அப்படின்றது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கு. ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க, பட் அது அதிகமாக தான் இருக்கும். பார்க்க பழகிடும். பட் இருக்கிற விஷயம் இதுதான், சரிங்களா? அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ரொம்ப கீழே தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸி டிசைனில் பிடிச்சு கீழே ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக கஷ்டமாக இருக்கு பழகிற வரைக்கும். இதில் நமக்கு கார்னிங் கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் இதில் எதுவுமே வந்து இல்லைங்க, அவங்க மென்ஷனும் வந்து பண்ணல. இது ஒரு விஷயம். அண்ட் உங்களுக்கு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் LTPO டிஸ்பிளே வந்து தந்திருக்காங்க 1Hz to 120 Hz. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 60-120 தான். பட் அவங்க 40-120 போட்டிருக்காங்க. பட் அது நாங்கள் டெஸ்ட் பண்ணும்போது 60-120 மட்டும் தான் வந்தது. நத்திங்கில் நமக்கு பிரைட்னஸ் நிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து யூடியூப் வீடியோ பார்க்கும்போது நல்லாவே விசிபிளாக இருக்குங்க. சூப்பரான ஒரு டிஸ்பிளே கம்பேரிசன் மாதிரி எனக்கு தெரிஞ்சது. வாவ், செம்ம டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க நத்திங் அப்படின்னு சொல்லிட்டு. கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு OnePlus வந்து மோசமாக கிடையாது. பட் இது ரொம்ப பிரைட் பக்கத்தில் இருக்கும்போது பார்க்கறதுக்குமே நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் உங்களுக்கு OnePlusல 1.5K ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. இதில் 1080p ரெசல்யூஷன் தான். அது ஜென்ரலி பார்க்கும்போது உங்களுக்கு பெரிய வித்தியாசம் வந்து தெரியல. பட் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கும்போதும் சரி, மற்ற இடத்துலையுமே கொஞ்சம் ஷார்ப்பரான ஒரு இமேஜ் வந்து தெரிஞ்சுது. சரி, யூடியூப்ல இது பிரைட்டராக இருக்கு. இதே விஷயம் நமக்கு Amazon பிரைம்ல இருக்கான்னு பார்க்கும்பொழுது Amazon பிரைம்ல ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருந்துச்சு. பெரிய டிஃபரன்ஸ் வந்து தெரியல. ஆனால் இதில் அந்த ஷார்ப்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷார்ப்னஸ் மட்டும் அந்த இடத்துல கொஞ்சம் பெட்டராக வந்து தெரிஞ்சுது Amazonல. ஏன் ப்ரோ நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கலையான்னு கேட்பீங்க. பட் நெட்ஃப்ளிக்ஸில் இதில் HDR சப்போர்ட் கிடையாது. இதில் இருக்குது. அவுட்டோர் பிரைட்னஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. பட் நத்திங்கில் அந்த நிட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. ஸோ டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ளாட்டான டிஸ்பிளேனா நத்திங், அண்ட் உங்களுக்கு கர்வ்டான டிஸ்பிளே வேணும்னா OnePlus. அடுத்ததா டிசைனுங்க. ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் நீங்கள் ஆல்ரெடி சூஸ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு இந்த டிசைன் பெஸ்ட்டா, இந்த டிசைன், அதாவது நத்திங் தி பெஸ்ட்டா, OnePlus தி பெஸ்ட்டா நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்க. பட் இருந்தாலும் இருக்கிற டிஃபரன்ஸை சொல்கிறேன் நண்பர்களே. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டாண்ட் அவுட்னா இந்த கிளிஃப் லைட் தான். இந்த ஃபோனுடைய USPயே இந்த கிளிஃப் லைட் தான். ஸோ அது எப்படி இருக்குன்றது வந்து பாருங்கள். அண்ட் ஃபார்ம் ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுத்தையும் பக்கம் வச்சு பார்த்தீங்கன்னா அப்பா என்னன்னா நத்திங் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு தோணுதில்ல. கையில் பிடிச்சாலும் அதே மாதிரி தான் தோணும். ஆனால் இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ரெண்டுத்தையும் பக்கம் வச்சு நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா நத்திங்கை விட OnePlus தாங்க திக்னஸ் ஜாஸ்தி. பட் இவங்க 2 சைடுமே கர்வாக கொடுத்துருக்கிறதுனால இன் அண்ட் ஃபீல் கையில் பிடிக்கும் போது OnePlus வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லிம்மான ஃபோனை பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பட் இதை பிடிச்சிங்கன்னா கொஞ்சம் ஹெஃப்டியாக ஒரு ரக்கடான ஒரு பாக்ஸி ஃபோனை பிடிக்கிற ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். ஈவன் பின்பக்கம் லைட்டாக கர்வியாக இருந்தால் கூட. அண்ட் ஃப்ரேம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு நத்திங்கில் மெட்டல் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. OnePlusல பிளாஸ்டிக் ஃப்ரேம் மட்டும் தான் இருக்குது. அண்ட் இதில் நத்திங்கை பொறுத்த வரைக்கும் பின்பக்கம் முன்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கார்னிங் கிளாஸ் 5 கொடுத்துருக்காங்க. ஆனால் OnePlusஸை பொறுத்த வரைக்கும் பின்பக்கம் மட்டும் தான் கார்னிங் கிளாஸ் 5 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் என்னன்றதை அவங்க மென்ஷன் பண்ணணும். வெயிட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ரெண்டுமே ஈக்குவலாக தான் வந்திருக்கு. பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து கிடையாது. அண்ட் நான் சொன்ன மாதிரி அந்த இன் அண்ட் ஃபீல் மட்டும் இதில் ஸ்லைட்லி பெட்டராக இருக்குது. இப்போ ஃபைனலி ரெண்டுத்தில் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி கலக்கலா புது டிசைனாக பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும், அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் வச்சா என்னடா ஃபோன் வச்சு அப்படின்னு கேட்கணுன்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளிஃப் லைட் இருக்குது. இது எந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராக்டிக்கலி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பாருங்கள். ஜஸ்ட் காமிக்கிறது இல்லாமல் ஷோக்கு மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கலி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பாருங்கள். இதில் ப்ராக்டிக்கலி யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலர்ட் ஸ்லைடர் இருக்குது, IR பிளாஸ்டர் இருக்குது. 2 ஃபோன்லையுமே நமக்கு ஸ்னாப்ட்ராகன் 8+ ஜென் தராங்க. அண்ட் இதில் ரெண்டுத்துலையுமே நாங்கள் அண்டு ரன் பண்ணி பார்த்தோம். ஸோ நத்திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்டேட் வரதுக்கு முன்னாடி வந்த ஸ்கோர் இது. அண்ட் இதுவே அப்டேட் வந்ததுக்கு அப்புறமா ஸ்லைட்டாக கொஞ்சம் இம்ப்ரூவ்டு ஸ்கோர் வந்து கிடைக்குது. அண்ட் இதோட என்ன ஸ்கோர் நத்திங்கில் வந்துச்சோ சிமிலர் ஸ்கோர் தான் வந்து உங்களுக்கு OnePlusல வந்து டிஃபால்ட்டாகவே வந்து வரும். ஆனால் OnePlusல உங்களுக்கு அந்த ஹை பர்ஃபார்மன்ஸ் மோட் இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டிங்கன்னா கொஞ்சம் எலிவேட் பண்ண ஸ்கோர் வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் CPU த்ராட்லிங் டெஸ்ட் ரன் பண்ணும்பொழுது எனக்கு நத்திங்கில் வெறும் 68% தாங்க
வந்தது பிலோ ஆவரேஜ். பட் நீங்கள் OnePlus 11R பொறுத்த வரைக்கும் 82% வந்துருக்கு, நல்ல ஸ்கோர் அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்டேட்க்கு அப்புறம் ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சா நம்ம ஸ்கோரில் வந்து அன்டூ பார்த்தோம் இல்லையா? ஸோ இதில் CPU த்ராட்லிங் டெஸ்ட் ரன் பண்ணும்போது அரௌண்ட் 71, 72 இந்த ரேஞ்சில் 2-3 டெஸ்ட்டில் வந்து வந்தது. ஸோ 72 எடுத்துக்கலாம். பட் இருந்தாலும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா த்ராட்லிங்கில் 11R பெஸ்ட்டாக இருக்குது. சரி, இது மட்டும் இல்லை, நம்ம 3D ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டும் வந்து பண்ணலாம், ஸ்டெபிலிட்டி எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணலாம்னு சொல்லி அதையுமே வந்து செக் பண்ணி பார்த்தேன். OnePlus 11R பொறுத்த வரைக்கும் நமக்கு 60% ஸ்டெபிலிட்டி வந்து இருக்குது. நத்திங் ஃபோன் 2 பொறுத்த வரைக்கும் 55% ஆஃப் த ஸ்டெபிலிட்டி வந்து இருக்குது. ஸோ பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. பட் இந்த டிஃபரன்ஸ் இவ்வளோண்டு இருக்கிறது எங்கே அஃபெக்ட் ஆகுதுன்றதையும் நான் சொல்கிறேன். எங்கன்னா இந்த டெம்பரேச்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நத்திங்கில் வந்து 43 டிகிரி தாங்க மேக்ஸிமம் வந்து போகுது. OnePlus 11Rலையும் 43 தான் சாஃப்ட்வேரில் காமிக்குது. பட் நாங்கள் டெம்பரேச்சர் கண்ணை வச்சு செக் பண்ணும்போது 45 வரைக்கும் போகுது. அண்ட் இதில் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா நத்திங்கில் உங்களுக்கு அந்த காரணத்தினாலேயே வெறும் 5% மட்டும் தான் ட்ரைன் ஆச்சு அந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டில். பட் நத்திங்கை பொறுத்த வரைக்கும் அதாவது OnePlus-ஐ பொறுத்த வரைக்கும் 8% வந்து ட்ரைன் ஆச்சு. ஸோ இந்த டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு கேமிங் பர்ஃபார்மன்ஸில் நல்லாவே தெரியும். பெஞ்ச்மார்க் ஸ்கோரை வச்சு மட்டும் வின்னர் எப்பவுமே செலக்ட் பண்ணக்கூடாது. ஸோ ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டை நான் பண்ணி பார்க்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு BGMIயில் 60 FPS வரைக்கும் சப்போர்ட் வருது, CODயில் 90 FPS வருது. அண்ட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் சினாரியோவில் வருது. உங்களுக்கு நத்திங்கில் வந்து ஃப்ளாட்டான ஒரு டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க, OnePlus-ல கர்வ்டான டிஸ்பிளே. ஸோ ஜென்ரலி கேமிங் அதிகமாக விளையாடுறவங்களுடைய அந்த மைண்ட் கன்சம்ஷன் எப்படின்னா அந்த கர்வ்டு டிஸ்பிளேனா கேமிங்க்கு அந்த அளவுக்கு வந்து இருக்காது அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். நத்திங் ஃப்ளாட்டான எஜஸ் தான், விளையாடும் போது அந்த ஃபீல் வந்து நல்லா தான் வந்து இருக்குது. பட் எங்கே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பாக்ஸியாக இருக்கிறதுனால இப்படி பிடிச்சி ரொம்ப நேரம் விளையாடும் போது இங்கே லைட்டாக அந்த விரலுக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த விஷயத்தை நானும் நோட்டீஸ் பண்ணேன். அது இருக்குது. OnePlus-ஐ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கர்வ்டாகவே இருந்தாலும் உங்களுக்கு விளையாட வந்து பழகிடுது. ஸ்பெஷலி நீங்கள் கேஸ் போட்டு விளையாடினீங்கன்னா இந்த ஆக்சிடென்டல் டச்சஸ் எல்லாம் வந்து ஆஃப் பண்ணுற மாதிரி அவங்களும் வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை வச்சு நீங்கள் விளையாடும் போது இதில் பர்ஃபார்மன்ஸ் அதாவது கேமிங் எக்ஸ்பீரியன்ஸாக வந்து நல்லா இருக்குங்க. அண்டு நத்திங்லேயும் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருக்குது. எப்போ வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸாக 40 to 50 மினிட்ஸ் வரைக்கும் விளையாடும் போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. அதற்கு மேலே நீங்கள் போகும்பொழுது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி உங்களுக்கு அந்த டச் ரெஸ்பான்ஸ் இஷ்யூ வந்து அங்கங்கே நோட்டீஸ் எங்களுக்கு ஆச்சு. இது வந்து அப்டேட்டுக்கு முன்னாடியும் ஆச்சு, அப்டேட்டுக்கு அப்புறமும் திரும்ப டெஸ்ட் பண்ண சொல்லியிருந்தேன். அப்பயுமே அந்த இஷ்யூ வந்து இருந்தது. அது எதனாலன்னா நான் CPU த்ராட்லிங் டெஸ்ட்டில் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதுதான். ஸோ ஒரு லெவலுக்கு மேலே புஷ் பண்ணும்போது இது என்ன பண்ணுதுன்னா ஹீட் ஆகக்கூடாதுன்றதுனால அப்படியே த்ராட்டில் பண்ணுது. த்ராட்டில் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்லி வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து ட்ராப் ஆகுது. ஸோ ஓவராலாக கேமிங் பர்ஃபார்மன்ஸோடு சேர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 11R தாங்க இந்த இடத்துல வின்னர். அண்ட் இது மோசம் கிடையாது, பட் கம்பேரிட்டிவ்லி லாங் ஹவர்ஸ்க்கு நீங்கள் கேம் விளையாட முடியாது, அவ்வளோதான் டிஃபரெண்ட். ரேம் மற்றும் ஸ்டோரேஜ் டைப்பை பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துலையுமே லேட்டஸ்ட்டான ரேம் டைப் மற்றும் ஸ்டோரேஜ் டைப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வேரியன்ட்ஸ் என்னென்ன வேரியன்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நத்திங்கில் மொத்தமாக 3 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் OnePlus-ல 2 வேரியன்ட் தான் அவைலபிள் இருக்குது. அண்ட் ப்ரைஸிங்கை பற்றி நம்ம கடைசியில் ஒப்பீனியனை சொல்லும் போது அதாவது நம்மளுடைய வின்னர் யாருன்னு சூஸ் பண்ணும்போது சொல்கிறேன். 4700 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது, சார்ஜர் சப்போர்ட் இருக்குது. ஆனால் சார்ஜர் பாக்ஸில் வராது, நம்ம தனியாக தான் வந்து வாங்கணும். கேபிள் மட்டும் பாக்ஸில் கொடுக்குறாங்க, சரியா? அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. 100 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே இருக்குது. ஸோ ரெண்டுத்தோட சார்ஜிங் ஸ்பீடுமே நீங்கள் எவ்வளோன்றதை சைட் பை சைடு வந்து பார்க்கலாம். அண்ட் நத்திங்கில் என்ன ஒரு அட்வான்டேஜ் கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது, ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து இருக்குது. நீங்கள் சின்னதாக அந்த TWS இயர்ஃபோன்லாம் சார்ஜ் பண்ணணும்னா அந்த ஒரு ஆப்ஷன் இதில் இருக்குது. பட் இதில் அந்த மாதிரி எந்த விஷயமும் இல்லைங்க. ஸோ பேட்டரி லைஃப் எது நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நத்திங் கொஞ்சம் பெட்டராகவே வந்து இருக்குங்க. உங்களுக்கு அந்த LTPO டிஸ்பிளே இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை அந்த UI-ஆக இருக்கட்டும், எல்லாமே சேர்ந்து நல்ல பேட்டரி லைஃப் வந்து இதில் கொடுக்குது. இது மோசம் கிடையாது, கம்பேர் பண்ணும்போது இது ஸ்லைட்லி பெட்டராக இருக்குது, அந்த ஒரு விஷயம் தான். பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் மற்ற விஷயங்கள் இருக்குது. ரெண்டு ஃபோன்லையுமே நமக்கு Wi-Fi 6 கொடுத்துருக்காங்க, Bluetooth 5.3 இருக்குது, NFC-யும் காமனாக கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துலையுமே 5G இருக்குது. அண்ட் நத்திங்கில் பார்த்தீங்கன்னா 19 5G பேண்ட் கொடுக்குறாங்க. OnePlus-ல 9 5G பேண்ட் தான். பட் இருந்தாலுமே ஜியோ ஏர்டெல்ல காமனாக யூஸ் பண்ணக்கூடிய எல்லா 5G பேண்ட்ஸுமே ரெண்டுத்துலையுமே இருக்குங்க. ஸ்பீட் டெஸ்ட் நாங்கள் ரெண்டுத்துலையுமே ஜியோ 5Gல டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ரெண்டுத்துலையுமே அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பீட் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குன்றது வந்து பாருங்கள். மேக்ஸிமம் நத்திங்கில் அப்லோட் ஸ்பீட் வந்து நல்லாவே இருக்குது. ஆடியோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துலையுமே டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அண்ட் நத்திங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலி எனக்கு யூடியூப்லலாம் வந்து வீடியோஸ் எல்லாம் பாட்டெல்லாம் ப்ளே பண்ணி பார்க்கும்போது சவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 40% ஆஃப் சவுண்ட் மட்டும் தான் கேட்டுச்சு. இதை கம்பேர் பண்ணும்போது ஏதோ ஒரு பக் தான். ஏன்னா நான் மற்ற பிளேயரில் இல்லை Amazon மியூசிக் மற்றதில் ப்ளே பண்ணும்போது நல்ல சவுண்ட் வந்துச்சு. அண்ட் இந்த அப்டேட் வந்ததுக்கு அப்புறமாக அந்த பக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா ரெண்டுத்துலையுமே வச்சு நான் சாங்கை கேட்கும் பொழுது இது லவுடாக இருக்குது, பட் கிளாரிட்டி இல்லைங்க. பட் OnePlus 11R கிளாரிட்டி பிச்சுக்கிச்சு, சூப்பரான ஒரு கிளாரிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் த பாக்ஸில் ரெண்டுமே Android 13 கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட், 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் தராங்க. ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். ரெண்டு பிராண்டுமே இந்த மாதிரி போட்டி போட்டு கொடுக்கக்கூடிய ஒரு கமிட்மெண்ட்ன்றது வரவேற்கத்தக்க விஷயம். சரி, இப்போது ஹேண்ட்ஸ் டவுனாக ஒரு வின்னரை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா
நத்திங். வந்த முதல் நாள்ல இருந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸில் அந்த மோனோக்ரோம் டிசைன் பார்க்கும்போது ஒயிட் பிளாக் ஒரு வித்தியாசமாக இருந்துச்சே தவிர நான் கொஞ்ச நேரத்துக்கு அதை யூஸ் பண்ணி எனக்கு பர்சனலி வந்து பிடிக்கல. பட் நிறைய பேர் அதில் பக் இருக்குது, கலர்லாம் மாறுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நாங்கள் ஐகான் பேக் போட்டோம். எங்களுக்கு பர்ஃபெக்டாக எந்த ஆப்னாலுமே அப்படியே நாங்கள் யூஸ் பண்ணும்போது நாங்கள் யூஸ் பண்ண ஆப் வரைக்குமே அழகாக வந்து மாறிடுச்சு. அது பிரச்சனை இல்லை. பட் மாறினாலுமே எனக்கு அந்த ஃபீல் வந்து பிடிக்கலன்றனால நான் கலர்ஃபுல்லான அந்த ஐகான் பேக்கை போட்டு நார்மலாக எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணேன். பட் என்னமா பண்ணியிருக்காங்க, அப்படியே யூஸ் பண்ணும்போது பட்டரி ஸ்மூத்தாக இருக்குது, நல்ல ஸ்னாப்பியாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ யூஐயை பொறுத்த வரைக்கும் அந்த 120 Hz அப்படின்றது வந்து நிறைய இடத்துல வந்து ரொம்ப ஸ்மூத்தாக நல்ல ஒரு ஃபீல் வந்து இருந்துச்சு. மல்டி டாஸ்கிங்லேயே இருக்கட்டும், ரேம் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே நல்ல விசிபிலிட்டி வந்து இருந்துச்சு. அந்த ஃபீல் அவங்க யூஐயில் கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள் அண்ட் எந்த ஒரு ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் தேவையில்லாத விஷயங்கள் அப்படின்றது வந்து கொடுக்கவே கிடையாது. அஃப்கோர்ஸ் இது எல்லா விதத்துலையுமே பெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு சில பக் இன்னுமே வந்து இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கேமராவில் போகும்போது ஒரு சில டைம் இந்த ஷட்டர் இருந்தது, எல்லா டைமும் கிடையாது, ஒரு சில டைமில் இருந்தது, அதை கேப்சர் பண்ண முடியல. அண்ட் நான் அந்த ஆடியோ சொன்ன பார்த்தீங்களா, அந்த மாதிரி பக்கை அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பட் மேபி இன்னும் ஒரு சில பேருக்கு வேறு ஒரு சில பக் வந்துட்டு இருக்கு. எனக்கு அந்த பக் வந்து நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணல. இது ஒன்று. அண்ட் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எனக்கு இங்கே மேலே வந்து ஸ்லைட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இங்கே வைஃபையா இல்லை வந்து நெட்வொர்க் ஆன்லாம் நான் இப்படி திரும்ப ஸ்லைட் பண்ணி இப்படி நகர்த்த வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இதையும் இன்னும் கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ண மாதிரி ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அண்ட் OnePlus உடைய ஆக்சிஜன் OS பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சது தான். அதே மாதிரி தான் உள்ள யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்குது. பட் கலர் OS மேலே தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்லீக்காக இருந்திருக்கலாம். நம்ம ஏற்கனவே யோசித்த அந்த ஒரு கஸ்டமைசேஷன், அந்த ஒரு ஸ்லீக்னஸ் வந்து இப்போ டேரெக்டாக நத்திங் கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எத்தனை பேருக்கு OnePlus உடைய அந்த பழைய ஆக்சிஜன் OS வந்து பிடிச்சிருந்தது அண்ட் இது பிடிச்சிருக்கா, எது உங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் சைட் பை சைட் காமிக்கிறேன். ரெண்டுத்துக்குமே சிமிலாரிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரைமரி கேமரா ஒரே கேமரா தான். சோனி IMX890ன்னு சொல்லக்கூடிய அந்த சென்சர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் செகண்ட் கேமரா ரொம்ப வித்தியாசம். உங்களுக்கு நத்திங்கில் பொறுத்த வரைக்கும் 50 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் கொடுத்துருக்காங்க, விச் ஆல்சோ ஆக்ட்ஸ் அஸ் எ மேக்ரோ கேமரா அப்படின்னு சொல்லலாம். இது அதே சாம்சங் JN1 அப்படின்னு சொல்லக்கூடிய சென்சர் உங்களுக்கு நத்திங் ஃபோன் 1ல யூஸ் பண்ணது. அண்ட் இந்த சைடில் நமக்கு OnePlus 11Rல பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா சென்சர் தான் தந்திருக்காங்க. அண்ட் மூன்றாவதா ஒரு மேக்ரோ கேமரான்ற பேர்ல ஒன்று இருக்கு. ஸோ அதனால நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நத்திங்ல 32 மெகாபிக்சலுக்கான கேமரா, OnePlusல 16 மெகாபிக்சலுக்கான கேமரா. இப்போ கேமரா சாம்பிள்ஸை பார்த்துடலாம். ஸோ அவுட்டோரில் நல்ல லைட்டிங் கண்டிஷன் எடுக்கும் போது இமேஜ் குவாலிட்டி ரெண்டுத்துலையுமே நல்லா தாங்க இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே ட்விட்டரில் வந்து போலும் வச்சுருந்தேன் உங்களுக்கு எது பிடிக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் மாற்றி எனக்கு இது பிடிச்சிருக்கு அது பிடிச்சிருக்குன்றது போல் சொன்னீங்க. பட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமில் ரொம்ப மொக்கையான இமேஜ் கொடுக்குது, ஒரு சில டைமில் ரொம்ப சூப்பரான இமேஜும் வந்து கொடுக்குது. ஸோ உங்களுக்கு ஸ்பெஷலி எது பிடிக்குதுன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு மேக்ரோலேருந்து போயிடலாமா. ஸோ மேக்ரோ ஃபோட்டோன்னு பார்க்கும்போது உங்களுக்கு நத்திங் கிளியர் வின்னர். ஏன்னா 50 மெகாபிக்சலுக்கான கேமரா, நம்பர் வச்சு மட்டும் கிடையாது, பார்க்கும்போது இமேஜில் கிளாரிட்டியும் இருக்குது, டீட்டெயில்ஸும் இருக்குது, நல்ல ப்ராசஸும் வந்து பண்ணியிருக்கு. அந்த ஃப்ளாரில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும். அண்ட் இந்த இமேஜை பார்த்தீங்கன்னாலும் தெரியும் அந்த இன்செக்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கிற கலர் இருக்கிற மாதிரி இருக்குது, டீட்டெயில்ஸுமே வந்து இருக்குது. ஆனால் OnePlusல இந்த இடம் மிஸ் ஆயிருக்கு. ஸோ மேக்ரோ கண்டிப்பாக OnePlus வந்து நல்லா இல்லை. இதுவே நீங்கள் இந்த ஃப்ளவர்லாம் வந்து பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும் போது நல்ல டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்குது. நத்திங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒரிஜினல் கலர் என்னவோ அது வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. OnePlusல வந்து கலரே கொஞ்சம் மாறின மாதிரி வந்து இருக்குது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்றது வந்து பாருங்க. அண்ட் அடுத்த போட்டோலையும் வந்து பார்த்தீங்கன்னா நத்திங்ல பார்க்கும்போது கொஞ்சம் கிறிஸ்பான இமேஜ் இருக்கிற மாதிரி தெரியுது. OnePlusலையுமே இமேஜ் நல்லா தான் இருக்குது, ஆனால் ஒரு சில இடத்துல கொஞ்சமாக வார்மாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அண்ட் இது என்னோட ஃபேவரட்டான இமேஜ் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுத்துலையுமே ஃபோட்டோ ஆக்சுவலி நல்லா தான் இருக்குது. இந்த ஜூஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலையுமே நல்லா தான் இருக்குது. நத்திங்கில் கொஞ்சம் yellowish tone கம்ப்ளீட்லி வார்மாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் OnePlusல பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிரைட்டராக வந்து இருக்கிற மாதிரி தெரியுது. பட் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அதிகமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நத்திங்கில் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஓகே, இதுவே இது அடுத்த ஃபோட்டோவை வந்து பாருங்கள். ஸோ இதுவும் ஓப்பனாக வைட் ஓப்பனில் எடுத்த ஷாட் தான். பட் நத்திங்கில் கம்ப்ளீட்லி வந்து அந்த லைட்ஸ் மட்டும் நல்லா ஆன் ஸ்பாட்டில் கொஞ்சம் வார்மராக சேச்சுரேட்டடாக வந்து தெரியுது. மற்றபடி பேக்ரவுண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கருப்பாயிடுச்சுன்னு சொல்லலாம் ஓரளவுக்கு. ஆனால் இந்த சைடில் நீங்கள் OnePlus பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பிரைட் பண்ணியிருக்கு. இன்க்ளூடிங் நாங்கள் உட்காந்துட்டு இருக்கேன், என்னுடைய ஃபேஸ் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாமே கொஞ்சம் பிரைட்டராக வந்து தெரியுறாங்க. அண்ட் ட்விட்டரில் நீங்களும் இந்த ஃபோட்டோ தான் நல்லா இருக்குன்னு ஓட் பண்ணீங்க. ஸோ பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் OnePlus உடைய ப்ராசஸிங் ஒரு சில இடத்துல நல்லாவே இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபோட்டோ வந்து பாருங்கள், எனக்கு பின்னாடி கம்ப்ளீட்லி லைட்லாம் உள்ள வருது, என் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து இருக்கு. பட் நத்திங் என்ன பண்ணுதுன்னா கம்ப்ளீட்லி என்ன பிளாக் ஆயிடுச்சு, அதாவது என் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து டல் பண்ணிடுச்சு. பட் OnePlus
பிளஸ்ல ப்ராசஸிங் வந்து கொஞ்சம் பெட்டரா வந்து பண்ணிருக்கு. ஸோ இதுதான் கொஞ்சம் மிக்ஸ் மேட்ச் அப்படின்னு வந்து சொன்னேன். ஒரு சில இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HDR வந்து சரியா வந்து நத்திங்ல ப்ராசஸ் பண்றது இல்லை. அதனால என்ன ஆகுது, ஒரு சில டைம்ல நல்லா வருது, ஒரு சில டைம்ல வந்து ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அவுட் பண்ணிடுது. பட் மற்றபடி உங்களுக்கு OnePlusல வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாவே ப்ராசஸிங் பண்ணுது. இன்னும் ஒரு சில டைம்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ராசஸிங்கும் வந்து பண்ணுது. ஸோ கேமரா, ரியர் ஃபேசிங் கேமராவை பொறுத்த வரைக்கும் இந்த இமேஜஸ் எல்லாம் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரியும். ஒரு சில இடத்துல OnePlus நல்லா இருக்கு, ஒரு சில இடத்துல நத்திங் நல்லா இருக்கு. ஸோ இது ஒரு டை அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன். பட் உங்களுக்கு பர்சனலி எந்த போட்டோ பிடிச்சிருக்குன்றத நீங்க தாராளமா வந்து பாருங்க. செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நத்திங் OnePlus ரெண்டுமே நல்லா இருந்தாலுமே ஒரு சில டைம்ல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா OnePlusல உங்களுக்கு அந்த எக்ஸ்போஷர் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்துடுது, ஒரு சில டைம்ல ப்ளீச் ஆயிடுது. ஸோ டீடைல்ஸ் எல்லாம் மிஸ் ஆகுது. ஆனால் நத்திங்ல ஆன் பாயிண்ட்ல நல்லாவே வந்து ப்ராசஸ் பண்ணுது. ரெண்டுத்துலையுமே வந்து செல்ஃபியில் என்னுடைய ஸ்கின் டோன் பார்க்கும்போது கொஞ்சம் டல்லாக தான் வந்து தெரியுற மாதிரி இருக்குது. அந்த டீடைல்ஸும் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது. பட் ஸ்டில் கம்பேர் பண்ணும்பொழுது உங்களுக்கு நத்திங்கில் கொஞ்சம் பெட்டராக இருக்குது செல்ஃபியில். இந்த வீடியோ நம்ம ரியர் ஃபேசிங் கேமரா எடுத்துட்டு இருக்கேன். கொஞ்சம் சத்தமாக தான் பேசுகிறேன். காற்று அடிக்குது, மழையும் விழுந்துட்டு இருக்கு. இப்போ நின்றுச்சு. ஆனால் செம்ம காற்று, பின்னாடி தண்ணியும் போது மோட்டர் ஓடிட்டு இருக்கு. பட் இந்த சத்தத்துலையுமே 2 ஃபோனில் எதில் ஆடியோ நல்லா இருக்கு, வீடியோ பார்க்குறது நல்லா இருக்குன்னு பாருங்க. க்ளோஸ்அப்பில் இப்போ நான் பின்னாடி போகிறேன். அட் த சேம் டைம் இப்போ ஜஸ்ட் வாக் பண்ணலாம். இப்போ ஸ்டெபிலிட்டி எது நல்லா இருந்தது, உங்களுக்கு பார்க்கும்போது எது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அது நல்லா இருக்குன்றதை சொல்லுங்கள். இந்த வீடியோ நம்ம ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா எடுத்துகிட்டு இருக்கோம். ஆடியோ வீடியோலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே நான் வாக் பண்ணுறேன், ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே தண்ணீர் சத்தம், பம்பு செட்டு சத்தம் எல்லாம் கேட்கும். ஸோ எப்படி இருக்குது பின்பக்கமாக இந்த நியூஸ்லலாம் பார்க்கும்போது இந்த சிலைகள் செய்து திருமணம் நடந்தது அந்த மாதிரிலாம் வைப்பாங்கல்ல, பாருங்கள் எடுத்துகிட்டு வந்து இங்கே கரைச்சிருக்காங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பொல்யூஷன் வந்து அதிகமாக பண்ணாதீங்க, ரெக்வஸ்ட் தான். வீடியோ செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நத்திங் இந்த இடத்துல ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ரியர், ஃப்ரண்ட் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நத்திங் கொஞ்சம் பெட்டராகவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ ஃபைனல் வெர்டிக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் உங்ககிட்ட 40,000 ரூபாய் தான் பட்ஜெட் இருக்குது, அதுக்கு மேலே போகாது அப்படின்ற பட்சத்தில் OnePlus 11R இஸ் த பெஸ்ட் ஆப்ஷனுங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்குது. பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க, ஒரு சூப்பரான ஆடியோவும் வந்து கிடைக்குது, ஒரு கர்வ்டு டிஸ்பிளே, ப்ரீமியம் டிசைன் ஒன் OnePlus பிராண்டிங் இந்த ஃபோனில் இருக்குது. அண்ட் இல்லை என்னால் 45,000 ரூபாய் போக முடியும் அப்படின்னா சார்ஜரை தனியாக தான் வாங்கணும். அந்த இந்த மாதிரி ஒரு கேஸை வாங்கி கண்டிப்பாக நீங்கள் போட்டே ஆகணும். அண்ட் மற்றபடி நான் கான்ஸும் வந்து சொல்லியிருக்கேன், நம்ம ரிவ்யூவில் நீங்கள் அதிகம் வந்து பார்த்துக்கலாம். பட் அது இல்லாமல் இந்த கிளிஃப் லைட் நல்லா பண்ணியிருக்காங்க, UI ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரீசெண்ட் டைம்ல நான் டெஸ்ட் பண்ணதுலேயே நல்லா இருக்கு. அண்ட் கேமரால குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அல்ட்ரா வைட், அதாவது மேக்ரோ நல்லா இருக்கு, ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் குறிப்பாக வீடியோவில் ரொம்ப நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃப் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கு. இதை கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்லி பெட்டராக இருக்கு. பட் என்னன்னா ஸ்லோ சார்ஜிங், நீங்கள் வாங்குற சார்ஜரை பொறுத்து எப்படியுமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். அண்ட் உங்களுக்கு டிஸ்பிளேவும் வந்து பார்த்தீங்கன்னா நத்திங்கில் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கு. ஸோ வேல்யூ ஃபார் மணி எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த 2 ஃபோனில் OnePlus 11R கொஞ்சம் பெட்டராக இருக்குது அந்த பர்டிகுலர் ப்ரைஸிங்க்கு. அண்ட் இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், அந்த 5,000 ரூபாய் இல்லாமல் ரெண்டுமே ஒரே ப்ரைஸிங் வச்சிருந்தாங்கன்னா செம காம்படிஷனாக இருக்கும். ஒருவேளை ஒரே ப்ரைஸிங் 40,000 ரூபாய் வச்சிருந்தாங்கன்னா இந்த 2 ஃபோனில் நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.